பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியை வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். He is definitely not mentally stable. We are dealing with a serial killer. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் கொரோனா இருக்கும். இன்னைக்கு அகஸ்தியன் நான் சொல்றேன் சார், நீங்க கடந்த பதிவுல சொல்லும் போது ஒரு வட இந்தியாவில் ஒரு முக்கிய மந்திரிக்கு பிரச்சனை வரும், அதனால பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு காலையில டெல்லி முதல் மந்திரியை ஒரு மனு கொடுக்க வந்த யாரோ ஒருத்தர் அவங்க முகத்திலையும் மற்ற இடங்கள்லையும் சில இடங்கள்ல தாக்கி விட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு சார். இப்படி பெரிய இது நீங்க சொன்னது அதே போல நடந்திருக்கு சார். இப்படி நீங்க சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. மந்த் எண்டு அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய மழை இருக்கு. அதுவும் தென் மாவட்டங்களில் மழை இருக்கு. 2 மாநிலத்தில் வரும், அது ஒரு மாநிலத்தில் வரும். தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கக்கூடாது. அது தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர் பகுதியில் வேலூர், திருச்சி, கோயம்புத்தூர், அது இல்லாமல் மதுரை, இந்த பக்கம் இருக்க நாகப்பட்டினம், இந்த பக்கம் கன்னியாகுமரி, அது இல்லாமல் நாகர்கோவில், அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை காத்துன்னு இருக்கு. சென்னையில் நமக்கு மழை இருக்கு. வெள்ளையனோட கட்டில மிகப்பெரிய பனிக்கட்டி சரிந்து விழும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஊரே அந்த பனிக்கட்டி அவ்வளவு சரிந்து விழுத பார்க்க போறோம். அடுத்த மாசம் மக்கள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். ஒரு இடத்துல நார்த்ல போலீஸ் பிரச்சனைகள், போலீஸோட உத்தரவுகள், அதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு மாநிலத்துல பிரச்சனை ஏற்படுறத பார்க்கணும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வார நட்சத்திரத்தை அனுப்புது. அது மூலியமா நல்ல செய்திகள் நிறைய நாட்டுல வரும். ஒரு புத்தர் கோயில் இல்லைன்னா அது உள்ள இருக்கக்கூடிய சிவன் கோயிலா இருக்கலாம், பழைய காலத்து கோயிலா இருக்கலாம். அந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அது ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அது பிரச்சனையில போக போகுதுன்றத சொல்றாங்க. அது தொடர்ச்சியா சிவன் கோயிலையும் பிரச்சனை வரும். தென் மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில பிரச்சனை. வடநாட்டுல இன்னொன்னு ஒரு மந்திரிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்ததை பார்க்கணும். அரசியல் எதிர்கட்சி ஒரு கட்சி எது பலத்தை தேடுது, எதிர்கட்சி ஒரு பலத்தை தேடுது, அது ஒரு கட்சி வருது. அப்படி வந்தா அது ஒரு பலத்தை எதிர்பார்க்கும். நார்த்ல ஒரு பெரிய பூகம்பம் அப்படி வந்ததுன்னா காஷ்மீர்லயும் வரலாம். அதோட கன்னியாகுமரியில அது எஃபெக்ட் ஆகும். அது வந்ததுன்னா அதுல இருந்து நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இன்னொன்னு ஒரு கண்ட்ரில போய் இதுவாகும். 2 நாடுகள் வார்த்தை வழியா பேசுறது மூலியமா குழப்பங்கள் வந்து திரும்ப அது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு திடீர்னு எதிர்பார்க்க முடியாத சண்டை வரப்போம். டாலர் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி குறைச்சாலும் ஏறும். ஆனா ஏதோ குறையத்துக்கோ ஏறதுக்கான டாலர் கண்டிப்பா குறையும். அப்படி குறைக்கிறதா கோல்டு தாங்க கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறமா ஏறிடும். ஆனால் ஷேர் மார்க்கெட் ரொம்ப கட்டணும். அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. அந்த ப்ராப்ளம்னால ஷேர் ஷெடவுன் ஆகலாம், இல்லை ஷேர் ப்ராப்ளங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும். 28ஆம் தேதி 28ஆம் தேதி ஷேர் கேட்பாங்க. அடுத்த மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு வழி கணக்கு. ஒரு நாட்டில் சிவப்பு நிறமாயிடும் மேகம். அந்த மேகமாகி அந்த சிவப்பு நிறமா மழை பெய்யும். ஆனா மழை தான் அது அந்த நேரத்தினால உலகமே அந்த பீதியில சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரில ஏதோ சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை.
இது வரைக்கும் பார்க்காத வந்து படிக்க பார்ப்பாங்க. அமெரிக்கா, லண்டன், யூரோப் கண்ட்ரி, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து ரொம்ப குளிர். இது வரைக்கும் மைனஸ் போனதில் ரொம்ப அதிகமான மைனஸ் போனதை பார்க்கப்படுறேன். பூமியோட நடு இதில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எர்த்குயிக் வரும். அது வந்தால் ஜப்பான் இல்லைன்னா இந்தோனேஷியா இல்லைன்னா நடுக்கடலில் அந்த மையம் கொண்டு அது வெளியாகிறதுக்கான வழி வரும். அது மாதிரி ஒரே நேரத்தில் 2 எரிமலைகள் வந்து வால்கனோ உருவாகிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி ஆச்சு. திரும்ப அதோட நிலைமைகள் இருக்கு. ஒரு பெண் நடிகை ரொம்ப குழப்பமாயிடும். சில பிரச்சனைகள் வரும்போது அதை பார்க்க போறோம். ஒரு நடிகர் கோலாகலமான ஒரு மேடையோ இல்லை வழி பண்ணுவாரு. அதுல ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அங்க ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்கணும். ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய உடல், அந்த உடலோட தன்மை, அந்த உடலே வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது அது மூலிமா நிறைய ரகசியங்கள் வெளியே வரத பார்ப்போம். ஒரு இடம் இல்லைன்னா ஒரு வளாகம், அந்த இடத்துல பத்திக்கும் போது அதையும் பார்க்க போறோம். ஒரு முக்கிய ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனையாகும். ஒரு ஃப்ளைட் இறங்க சொல்ல அங்க ஒரு பிரச்சனையாக போகுது. அதுல ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க. அது ஒரு குழப்பம் வரதையும் பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். பல புதிய விஷயங்கள் சொல்லிட்டீங்க சார். இப்போ நடிகர் விஜய் வந்து மதுரையில் மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு அவர் இது பண்ணியிருக்கிறாங்க, பேனர் போட்டிருக்காங்க, அண்ணா எம்ஜிஆர் ஃபோட்டோலாம். இதை வந்து அதிமுக கட்சியினர் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி போகும், என்ன ஆகும்? கட்சி மேடையில யார் படம்னாலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது அவங்க விருப்பம். ஆனா அது குறிக்கோளா வச்சு சொல்ல, அவங்க ஒரு குறிக்கோளா போறாங்க. அதனால எதிர்கட்சிகள் வழி பண்ணலாம், அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம். சரி சார். இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப வேகமாக தேர்தல் வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க. மற்ற எதிர்கட்சியும் அந்த அளவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி கடுமையான போட்டியில் வருகின்ற தேர்தல் வந்து கடுமையான போட்டி இருக்கும் போல தெரியுது. அப்படி போயிட்டு இருக்காங்க சார். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டே வர்றீங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில எப்படி இருக்கும், என்ன அப்படி? ஆளுங்கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வழி பண்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் வலுவிற்கு ஒரு பர்டிகுலர் கட்சி உள்ள வந்து சேரும். அதுக்கான வழிமுறைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல வழி கிடைக்கும் தான் சொன்னாங்க சார். மத்திய அரசாங்கம் வந்து இப்போ இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஆளுங்கட்சியும் போட்டியிடுது, எதிர்கட்சிகளும் போட்டியிடுது. இந்த போட்டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்னு. இது வந்து அந்த மற்ற இந்த மாநில தேர்தல்களை பாதிக்குமா? பீகாரில் நடக்கும்போது, தமிழ்நாட்டில் நடக்கும்போது, இப்படி மாநில தேர்தல்கள் நடக்கிற இடங்கள்ல இது பாதிக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பீகார்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. ஆனா ஆளுங்கட்சி வலு இருக்கு, கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அது பின்னாடி எல்லாம் பேசுவோம். இப்போ வந்து சார், இந்த ராசி இந்த மாதத்துல வந்து எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பா இருக்கும் சார்? எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையா இருக்கும்? ரிஷபம், கடகம், சிம்பம் ரொம்ப டாப்பா இருக்கும். அதே மாதிரி கன்னி, துலாம், அங்க இருக்கக்கூடிய விருச்சிகம், வரிசையா இருக்கிற 3 கிரகமே இந்த ஒரு மந்த்துக்கு எதிர்பார்த்தது இருக்காது.
சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வட இந்தியாவில் மழை வந்து அடித்து பூந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு சார். மும்பையெல்லாம் வந்து மழை பெஞ்ச அந்த இதில் வெள்ளத்தில் வந்து மிதந்துட்டு இருக்கு. வட இந்தியாவிலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி யூபி, உத்தராகண்ட் இந்த மாநிலங்கள்லாம் வெள்ளத்தில் வந்து மிதந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சார் 5வது முறையா வந்து மேட்டூர் அணை நிரம்பி இருக்கு சார். இந்த வருடத்துல ஒரு வருடத்துல ஆமா நிரம்பி ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆறுகள் எல்லாம் நிரம்பும் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி நிரம்பி ஓடிட்டு இருக்கு சார். மேலும் இந்த மாதிரி மழை வந்து இப்ப அடிச்சிட்டு இருக்க மாதிரி அடிச்சு பெரிய சேதங்களை விளைவிக்குமா என்ன? அடுத்த மாசம் 2வது பாலாறுலையும் தண்ணியாகும். ஆனால் காவிரிக்கு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பயணம் வேண்டாம் சார். அதாவது ஒரு பக்கம் வெயில் கொளுத்திட்டு இருக்கு சார், ஒரு பக்கம் மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு, அடின்னு ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து குளிரும் வாட்டுது. இப்படி இந்த சுற்றுச்சூழ சூழல் இந்த இயற்கை எல்லாம் வந்து இப்படி மாறி மாறி நேரம் காலம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கு சார். இதெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்ன ஆகும்? பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து கிரகச்சாரங்கள், அது இல்லாமல் ராகு, சண்டால ராகு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாம அது இல்லாமல் இயற்கை சீற்றங்கள். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது பிரச்சனை மாறி மாறி வந்து. இது கொஞ்சம் காலங்கள் அப்படிதான் இருக்கும். 2026 நம்ம படிக்க போறோம், மிகப்பெரிய விஷயத்த சொல்ல போறோம். 2028 வரைக்குமே ப்ராப்ளம் சார். இப்போ இந்த ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் 2 பேருமே வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் எந்த சால்வ் பண்ணலை, எதுவும் வந்து எட்டலை, எந்த முடிவும் எட்டலை. அது அடுத்தது மீட் பண்ணுவாங்களா என்ன, அது எப்படி போகும், அதனால போர் நிலவரங்கள்லாம் என்ன ஆகும்? இவரோட கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது வழி பண்ணா ரஷ்யா ஒத்து போயிடும். அதுக்கான வழிமுறைகள் அந்த ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுவாங்க. பேசி அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமா, அப்புறம் அடுத்த மாசத்துலேருந்து ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அமெரிக்க அதிபர் வந்து அங்கே வந்துட்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றதால அங்கே பணிபுரியும் இந்தியர்கள்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்களே சார். அந்த நிலவரம் என்ன ஆகும், எப்படி போகும்? ஐடி ஓரியன்ட்ல மட்டும் அடுத்த மாசம் ரொம்ப குழப்பம். ஏன்னா கம்பெனி ஷட் ஆகலாம், 2 கம்பெனிகள் மூற நிலைமையே வரலாம், இல்லை எல்லாரையும் அமைச்சிட்டு வழி பண்ணலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது கொஞ்சம் முக்கியமாக கவனமாக இருங்க. 2வது சில படிப்புகளை எடுத்துக்கோங்க. சில வழிகள் பிரபத்தம் டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருப்பாங்க. அங்கே அமெரிக்காவில் இதுவாகிடுவாங்க. சில கண்ட்ரி மாறி போக வேண்டியது இருக்கும். அப்படி போகிறதா யூரோப் கண்ட்ரி போக ஆரம்பிச்சுங்க, அதே மாதிரி லண்டன் போக ஆரம்பிச்சுங்க, கனடா அந்த மாதிரியே போக சொல்ல நமக்கு வலு வரும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் காலத்துக்கு இவரால நமக்கு எந்த ஒரு பலனா இல்லாமல் இதுவே வந்து ஐடியே கொஞ்சம் குறைய போகும் சார். அதை நீங்கள் குறைய போகுதுன்னு சொன்னதால தான் ஞாபகம் சொல்கிறேன். நம்ம இந்தியா கம்பெனியான டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கம்பெனி வந்து பல லட்சம் பேர்களை வேலையில் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பேரை திடீர்னு வேலையை விட்டு நீக்கிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பா இருக்கு. அந்த நிலைமை என்ன ஆகும், எப்படி போகும் சார்? ஆள் குறைப்பதான் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த டிசிஎஸ்ல இன்னும் ஆள் குறைப்பு நடந்துட்டு அந்த குழப்பத்துக்கு அப்புறம் வழி கிடைக்கும். சரி சார். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், எப்படி போகும்? நான் சொன்னேன், நான் செப்டம்பர் மாதம் படிக்கிறேன். கண்டிப்பாக அந்த யாராருக்குன்னா சீட்டு வர சொன்னேன். ஓகே சார். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார், கேட்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நாயகர்களும் கொரோனா குறித்து இன்னும் நிறைய இருக்காது சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.